வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, சரியான கிளைமேட்டு. நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு இவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டாச்சு. இதில் என்னென்னா இங்கே வருங்க, ப்ரௌனி முக்கால்வாசி காலி பண்ணிடுறான். ஏன் காலி பண்ணிடுறான் பாவம், இதுங்களுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. யாருக்கு ஹேய் போ 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 சாப்பிட்டே இல்லை பாவம், அவங்களுக்கு கொஞ்சம் விடு. ஃபுல்லாத்தையும் இவங்களே மொக்குன்னு மொக்கிறாது. இந்த இனி அன்றைக்கி எதுவுமே ஒன்றுமே கிடைக்காது, மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து தான் போடணும். இதில் வேறு இதுங்க வேறு இடையில போடுற சாப்பாட்டில் இந்த வாத்துங்களே முக்கால்வாசி சாப்பாடு அடிச்சுட்டு போயிருக்கு. செம்மையான கிளைமேட்டாக இருக்குது. ஆட்டை வேறு கீழே ஓட்டிகிட்டு போயிட்டார். எங்கே கொண்டு போய் விட்ருக்காருன்னு தெரியல. நேரங்காலத்தில் கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டுடணும். கட்டி போட்டு உள்ளாரே கொத்த போட்டோம்னா திண்டுக்கிட்டு இருக்கும். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கோழிங்கெல்லாம் இதுங்களும் வந்து பங்குக்கு வந்துடுதுங்க. பாவம் நாய்ங்களுக்கு சாப்பாடு போட்டாலே இவங்களாம் முக்கால்வாசி பங்குக்கு வந்துடுறாங்க. வேறு யாரும் முட்டை போட்டாங்களா என்னன்ட்டு தெரியல, எல்லாம் அப்படியே இருக்குது. யாரும் குஞ்சும் இன்னும் பெருக்கி காணோம். குஞ்சு எதுவும் பெருச்சிச்சான்னு தெரியல, போய் பார்ப்போம். அப்புறமேட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு உள்ளார போய் பார்க்கலாம். போகலாமாடா, கீழே போகலாமா ப்ரௌனி? கத்திஜாவும் அழியா அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஜில்லுன்னு இருக்கு. கத்திஜாவும் அழியும் அப்படி கட்டி போட்டிருக்காங்க. செத்தவங்க அவுத்துடலாம் பாவம், அப்படியே பொறுமையாக மேய்ஞ்சிட்டு வரட்டும். மேலே இது கட்டி போடுறது ஒரு தொல்லைங்க. அங்கே பாருங்க காலெலாம் சிக்கிக்குது. எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரௌனி ஓடிடுவோம் முன்னாடி. அல்லா 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 சிடுன்னு இருக்குது. அவங்களையும் நானும் குளிக்க வைக்கணும்னு பார்க்குறேன், நேரமே கிடச்சி தொலைய மாட்டேங்குது. இந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாயாக படுத்து கிடக்குறாங்க ஜாலியாக. அலிபாய் இது பார்த்தீங்களா, என்னது ஃபோன் அடி தீனி இல்லை, சிச்சா வீட்டு குட்டி. அந்த ஆட்டோட குட்டி இது. ஃப்ரீ பண்ணி விடலாம். டே ஏன்டா இப்படி முடிச்சு போட்டுக்கிட்டு தெரியுற. பொறுங்க, அவனை ஃப்ரீ. அவங்க பாருங்க எப்படி சிக்கியிருக்கான். நம்ம அலியும் கத்திஜாவும் அப்படியே அவுத்துட்டாச்சு. லைட்டாக அப்படி சன்சைன் வருது. பாருங்க, டே பிளாடி ஃபூல், என்ன வேலை பார்க்குற? இவளுக்காண்டி தான் இவன் இங்கே ஓடியாடுறது. நல்லா மேய்ஞ்சிட்ருக்குங்க. மேயிட்டோம் அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக மேய்ஞ்சிச்சுனாவே நல்லாயிருக்கும் குட்டி. இதில் இப்போ என்னென்னா அலிபாயை மட்டும் எங்கேயாச்சும் கட்டி போட்டோன்னு வச்சுங்களேன், இது கத்திஜா இங்கேயே தான் இருக்கும். அப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இந்த 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 காப்பி கட்டையில் கட்டி போட்டுருவோம். இப்போ பிடிச்சி அல்லா அல்லா இந்த ஏரியாவில் மேய்ங்களா.
போட்டு விட்டுலாம். போட்டாச்சு. அவ்வளோதான். நீ இங்கேயே தான் மேய்வாங்க, எங்கேயும் போகாமல் இருந்தாங்கன்னா போதும். நீ தமிழ் அதோ இது ரெண்டும் ஒன்றா கட்டி ஒரு கயிறாக கட்டிட்டாரா? ஸோ அலிபாய்க்கு மட்டும் கயிறை போட்டுட்டு கத்திஜா கயிறை விட்டார். அது கத்திஜா கயிறை போட்டுட்டு இருந்தாருன்னா வச்சு ஆகும். சரி, எங்கேயும் போகாதுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ அலிபாய் இங்கே கட்டி போட்டுட்டு கத்திஜாவை அவுத்து விட்டதுக்கு அலிபாய் இங்கே தான் இருக்கார். கத்திஜா எங்கே போய் நிற்கிறா பார்த்தீங்கன்னா? ஒரே கத்தம். இதில் வேறு சிக்கு வேறு போட்டுக்கிச்சு. அது பிடிச்சி இழுத்துட்டோடா. என்ன பண்ணலான்னா கத்திஜாவை அதை இழுத்துட்டோடா. கத்திஜாவை அவுத்துட்டு அலிபாயை கத்திஜாவை கட்டி போட்டு அலிபாயை ஃப்ரீயாக விட்றணும். பாருங்க இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்ட்டு. நான் கடைக்கு போகலான்னு கிளம்புறேன், ஒரே கத்தம். என்னடா அது சவுண்டாக இருக்கேன்னு பார்த்தா அவளை காணான்னு சொல்லி போட்டு இவன் கத்திக்கிட்டே கிடக்குறான். போடுறா வரேன்டா. வந்துட்டா பாரு. வாடி ப்ரௌனி பார்த்தீங்களா? கத்திச்சட்டை போய் அப்படி ரொமான்ஸ். டேய், அது ஆடுடா. உனக்குன்னு ஒருத்தி உள்ள இருக்கால, போ. ரொம்ப தூரம்லாம் போகிறதில்ல, இருந்தாலும் இப்போ அலிபாய் அப்படி போக மாட்டார். கத்திஜா எங்கே இருக்கு அங்கே தான் இருக்கு பாரு. போடுறா அவுத்துட்றேன். மொக்கறது பாரு. பயந்து போயிட்டேன் ஒரு நிமிஷத்தில். இதெல்லாம் டாமி ப்ரௌனியோட செட்டுங்க. இதுவும் ஃபீமேல் தான், பின்னாடி இருக்கிறதும் ஃபீமேல் தான். எனக்கு 2 பேரும் இதுக்காண்டியே கீழே ஓடிடுவானுங்க பட்டுன்னு போனானுங்க. நான் அப்புறம் கபி தான் நான் வரேன்னு சொல்லி போட்டு நிற்கிறேன். இல்லைனாட்டி இன்னும் போயிருப்பான். இந்த போகிறான் பாரு. போ இந்த அடுத்தது அவன் ஓடுவான். போடா, நீ மட்டும் ஏன் நிற்கிற? போ. மணி 3:15 மேலே ஆச்சு. 3:30 போகுது. சரி, பட்டுன்ட்டு முதல்ல இந்த கோழிங்கள் உள்ள துரத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போய் கீழே அவனுங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து அடைச்சிக்கலாம். எல்லாம் வந்துருச்சுங்களா? இந்த கருப்பு கோழி சின்னதாக காணா. போ சார், இவளுக்கு மட்டும் ஸ்பெஷல். ஓடி உள்ளற டைம் ஆகுது. எங்கே போகிறீங்க? எல்லாம் கீழே இறங்கிக்கிட்டு. நேரம் கட்ட நேரத்தில் ராவடி பண்ணாத. அவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். நான் ஓட் எல்லாம் போ. ஓடி. இந்த சின்ன கருப்பும் காணா, எல்லாம் வந்துருச்சுங்க. அது மட்டும் காணா. எங்கே போனா அவ காணானே. எங்கேயாச்சும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுங்களை காணான்ட்டு அது ஓடியாரும். அப்படி அதுக்குள்ளே நம்ம போய் இதை கூட்டிகிட்டு வந்துடலாம், ஆட்டை கூட்டிகிட்டு வந்துடலாம். சித்திரக்காடு ஆடு இங்கே இருக்குது. இவனுக்கு 2 பேரும் இங்கே போனானுங்க. கத்திஜ் அலிபாய் இங்கே இருக்கார். கத்திஜாவை காணா. கயிறு மட்டும் இருக்குது, ஆளை காணா.
எங்கே போயிட்டாங்க? இந்த அங்கே இருக்கு. எப்படி போயிருக்கா? இதை எடுத்துடணும். சிக்கிக்கிச்சு அங்கே போய் மரத்தில். இவனுங்களை கூட அடைக்கிடலாங்க, இல்லை அடக்க முடியல. இது பாருங்க, கத்திஜாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓடியாந்துருவான். கத்திஜா வந்து நேராக வந்துடுவான் மேலே. ஆனால் இது பாருங்க, இங்கேயும் வண்டான் பார்த்தீங்களா? அவன் வந்துடுவான். ஏன்னா மேடம் இங்கே இருக்காங்க. மேடம் இங்கே இருந்தால் அவர் வந்துடுவார். இங்கே இது எப்படி இழுத்தோம்னா நேராக வருது. இது பாருங்கள், ஐயோ முடியலப்பா. இதை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேன் தெரியுது. கொண்டு வந்து சேர்த்திட்டு நான் இவளை காணாண்டு ஊரே தேடிட்டு வரேன். அவள் நம்மளுக்கு முன்னாடி இங்கேயே தான் இருந்திருக்கா, நம்ம தான் கவனிக்காமல் விட்டோம். ஸோ இங்கே இலை இருக்குது, அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் நைட் ஃபுல்லாக. அது பாட்டு கிடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வாட்டா. ஐயா இவளுக்கு கவுரவுக்குள்ள கவுத்த ஊற்றுறேன்.